வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மின்சார சபை ஊழியர்களின் உரிமைகள் புதிய நிறுவன கட்டமைப்பிலும் பாதுகாக்கப்படும். ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க உறுதி. வெடித்து சிதறிய ஐரிஸ் டேனா கப்பல் பலத்த பாதுகாப்புடன் சிறப்பு விமானத்தில் ஈரானுக்கு அனுப்பப்பட்ட சடலங்கள். இயற்கை எண்ணெயின் கொடை ஒரு நிமிடத்திற்கு 10,000 லிட்டர். இலங்கையின் மிகப்பெரிய நிலத்தடி நீர் ஆதாரம் கண்டுபிடிப்பு. ரத்தின கற்கள் வாங்க வந்தவர் போல் நடித்து நபர் ஒருவர் அரங்கேற்றிச் சென்ற சம்பவம் முடுக்கிவிடப்பட்ட விசாரணை. யாழ்ப்பாணத்தில் சிறுவன் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு. நீதவான் கூறிய காரணங்கள் என்ன? சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட இந்திய செயற்கைக்கோள் தொலைக்காட்சி சேவைகளை வழங்கி சிக்கிய வணிக நிறுவனங்கள். சிலருக்கு காத்திருக்கும் நெருக்கடி. லெபனானில் விமானத்திலிருந்து துண்டு பிரசுரங்களை வீசிய இஸ்ரேல். சிறைக்குள் சுரேஷ் சாலேவை படுகொலை செய்ய முயற்சி. அரசு மீது விமல் பகிரங்க குற்றச்சாட்டு. சுகாதாரமற்ற மலசல கூடத்திற்கு அருகில் வைக்கப்பட்ட சுரேஷ் சாலே எரிசக்தி விநியோக சங்கிலிகளில் ஏற்படும் இடையூறுகள். எரிபொருள் விநியோகத்தை பெறுவதற்காக இலங்கை ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை. 15 மாவட்டங்களில் வெப்ப குறியீடு எச்சரிக்கை நிலை. ரணில் வெளியிட்டுள்ள விசேட அறிக்கை. அரசாங்கத்திற்கு அறிவுரை. அரசாங்க வங்கியில் மாறிய அடகு நகை. மீட்கச் சென்ற நபருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. நடந்ததென்ன? புதிய மேல் நீதிமன்ற நீதிபதியாக சாவகச்சேரி மாவட்ட நீதிபதியாக பணியாற்றிய சதீஸ்தரன். ஈரான் போரில் உண்மையை மூடி மறைத்த அமெரிக்கா. வெளிச்சத்திற்கு வந்த சில தகவல்கள். ராஜபக்ச தரப்புக்கு நெருக்கடி. ஊழல் ஆணைக்குழுவின் அதிரடி அறிவிப்பு. ஜூலை 10ஆம் திகதி அன்று வெளியாகப் போகும் முக்கிய தீர்ப்பென்ன? செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் ஏப்ரல் மாதம் 20ஆம் திகதி முன்னெடுக்க தீர்மானம். இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளின் போது ஊழியர்கள் தற்போது அனுபவித்து வரும் அனைத்து உரிமைகளும் புதிய நிறுவன கட்டமைப்புக்குள்ளும் முழுமையாக பாதுகாக்கப்படும் என ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இலங்கை மின்சார சபையுடன் இணைந்த அனைத்து தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் நடைபெற்ற சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஊழியர்களின் தற்போதைய உரிமைகள் மற்றும் சலுகைகள் எவ்வித பாதிப்புமின்றி புதிய நிறுவனங்களுக்குள்ளும் தொடர்வதே அரசாங்கம் உறுதி செய்யும் எனவும் புதிய நிறுவனங்களுக்கும் ஊழியர்களுக்கும் இடையே ஏற்கனவே தயாரிக்கப்பட்டுள்ள கூட்டு ஒப்பந்தத்தை அமைச்சரவையின் ஒப்புதலுடன் விரைவில் நடைமுறைப்படுத்த ஜனாதிபதி உடன்பட்டுள்ளார். புதிய நிறுவனங்களின் முறையான நியமன கடிதங்களை பெறுவதில் உள்ள சிக்கல்கள் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டது. நாட்டின் எதிர்கால பொருளாதார திட்டங்கள் அனைத்தும் மின்சக்தி துறையிலேயே தங்கியுள்ளன. எனவே எரிசக்தி துறையை வலுப்படுத்த ஒரு முறையான நிறுவன கட்டமைப்பு அவசியம் என ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். மத்திய கிழக்கு மோதல்கள் போன்ற உலகளாவிய சவால்களுக்கு மத்தியில் அரசாங்கம் எதிர்கொள்ளும் நெருக்கடிகளை தொழிற்சங்க பிரதிநிதிகள் ஏற்றுக்கொண்டனர். இந்த இக்கட்டான தருணத்தில் அரசியல் நலன்களுக்காக அரசாங்கத்திற்கு முட்டுக்கட்டை போடும் எவ்வித நடவடிக்கைகளிலும் ஈடுபடப் போவதில்லை என அவர்கள் உறுதியளித்தனர். மேலும் மறுசீரமைப்பு செயல்முறை திறம்பட நடைபெற முழு ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் தெரிவித்துள்ளனர். மின்சார சபையில் உள்ள தரவு முகாமைத்துவம் மற்றும் நிதி ஒழுங்கின்மை போன்ற சவால்களை முறியடிக்க முறையான தரவு முகாமைத்துவம், முறைமை மற்றும் வலுவான நிதி ஒழுக்கத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். அவசர காலங்களிலும் அண்மைய டிட்வா சூறாவளி போன்ற இயற்கை அனர்த்தங்களின் போதும் மின்சார சபை ஊழியர்கள் காட்டிய அர்ப்பணிப்பு பாராட்டுக்குரியதென ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் தெற்கு கடல் எல்லைக்கு அருகே அமெரிக்க கடற்படையினரால் தாக்கப்பட்ட ஐரிஸ் டேனா கப்பலில் உயிரிழந்த 84 ஈரானிய கடற்றொழிலாளர்களின் உடல்களும் சிறப்பு விமானம் மூலம் ஈரானுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் உயிருடன் மீட்கப்பட்ட 32 பேரில் 10 பேர் இன்னும் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. காலி வைத்தியசாலையின் குளிரூட்டப்பட்ட அறைகளில் வைக்கப்பட்டிருந்த இந்த உடல்கள் தற்போது தாய்நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு உயிரிழந்தவர்களில் முதலில் 45 உடல்கள் நேற்றைய தினம் அதிகாலை 5:30 மணியளவில் போலீஸ் பாதுகாப்புடன் மத்தள விமான நிலையத்திற்கு அனுப்பப்பட்டன. இதனை அடுத்து மீதமுள்ள 39 உடல்கள் பிற்பகல் 2 மணியளவில் லொரிகள் மூலம் போலீஸ் பாதுகாப்புடன் மத்தள விமான நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இது இவ்வாறு இருக்க கடந்த 28ஆம் திகதி முதல் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள் ஈரானுக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியுள்ளன. நாட்டின் சுகாதார அமைச்சகத்தின் ஆதாரங்களை மேற்கோள் காட்டி இதுவரை 1444 பேர் இறந்துள்ளதாகவும் மேலும் 18,551 பேர் காயமடைந்துள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் எதிர்காலத்தில் இறப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் வெளிநாட்டு வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன.
இலங்கையின் மிகப்பெரிய நிலத்தடி நீர் ஆதாரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையினால் பிட்டபெத்தர போலீஸ் நிலையத்திற்கு அருகில் மேற்கொள்ளப்பட்ட ஆழ்துளை கிணறு அகழ்வின் போது மிகப்பெரிய நிலத்தடி நீர் ஆதாரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை தென் மாகாணத்திற்கு பொறுப்பான புவியியலாளர் இந்திரஜித் கமகே தெரிவித்துள்ளார். அதேவேளை ஒரு நிமிடத்திற்கு 10,000 லிட்டர் தொடர்ச்சியான நீர்வரத்தை கொண்ட நீரூற்று ஒன்று இலங்கையில் கண்டறியப்பட்ட முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். இதற்கு முன்னர் இலங்கையில் கண்டறியப்பட்ட மிகப்பெரிய நீர் ஆதாரம் மடுப்பகுதியில் அமைந்துள்ளது. அதன் நீர்வரத்து ஒரு நிமிடத்திற்கு 7,000 லீட்டராக காணப்பட்டது. பாறை அடுக்குகளை ஆய்வு செய்து அந்த அடுக்குகளுக்கு இடையிலான இடைவெளிகள் ஊடாக நிலத்தடி நீர் இருக்கும் இடங்களை நவீன தொழில்நுட்ப கருவிகள் மூலம் இனங்கண்ட பின்னரே இந்த அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதன் மூலம் பிட்டபெத்தர, மொரவக்கம் மற்றும் அதனை சூழ உள்ள பகுதிகளில் நீர் தட்டுப்பாட்டினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு எதிர்காலத்தில் குடிநீரை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. கண்டியில் உள்ள இயல் சேனநாயக்க வீதியில் நேற்று மதியம் நபர் ஒருவர் ரத்தின கற்கள் கொண்ட பெட்டியை திருடியுள்ளார். சந்தேக நபர் அடையாளம் தெரியாத ரசாயன திரவத்தை ஊழியர் ஒருவரின் முகத்தில் தெளித்து பின்னர் இந்த கொள்ளை சம்பவத்தை நடத்தியுள்ளார். காவல்துறையினரின் கூற்றுப்படி இந்த நிறுவனம் ரத்தின கற்களை விற்பனை செய்தல், சோதனை செய்தல் மற்றும் சான்றளிப்பதற்கான மையமாக செயற்படுகிறது. சந்தேக நபர் ரத்தின கற்களை வாங்க ஆர்வமுள்ள ஒரு வாங்குபவர் என்ற போர்வையில் வளாகத்திற்குள் நுழைந்ததாக கூறப்படுகிறது. உள்ளே நுழைந்ததும் குற்றவாளி ஊழியர் ஒருவரின் முகத்தில் ரசாயன திரவத்தை தெளித்து ரூபாய் 6 மில்லியன் மதிப்புள்ள ரத்தின கற்கள் கொண்ட பெட்டியுடன் சம்பவ இடத்தில் இருந்து தப்பிச் சென்றுள்ளார். கண்டி காவல்துறையின் குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் சந்தேக நபரை கைது செய்ய தற்போது மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி பகுதியில் கடந்த மாதம் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் சிறுவன் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை கொழும்பில் உள்ள குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்குமாறு மாகாண நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மார்ச் மாதம் 12ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதிவான் நளினி சுபாஸ்கரன் இந்த கட்டளையை போலீஸ் மா அதிபருக்கு பிறப்பித்துள்ளார். பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் சார்பில் சிரேஷ்ட சட்டத்திரணி கலாநிதி குமார வடிவேல் குருபரன் உள்ளிட்ட 6 சட்டத்திரணிகள் முன்னிலையாகியிருந்தனர். போலீசார் இந்த சம்பவத்தை தற்காப்புக்காக நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு என ஏற்கனவே முடிவெடுத்து அறிக்கை சமர்ப்பித்துள்ளனர். இத்தகைய சூழலில் அதே அதிகாரிகள் பாரபட்சமின்றி விசாரணை நடத்துவார்கள் என்பதில் நம்பிக்கை இல்லை என சட்டத்திரணி குருபரன் வாதிட்டுள்ளார். துப்பாக்கிச் சூட்டிற்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களுக்கு சொந்தமான சல்மான் மற்றும் மாரசிங்க ஆகிய 2 போலீஸ் உத்தியோகத்தர்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருந்தும் அவர்கள் இதுவரை சந்தேக நபர்களாக பெயரிடப்படவோ அல்லது கைது செய்யப்படவோ இல்லை எனவும், சிறுவனின் உடலில் பாய்ந்த தோட்டா இதுவரை கண்டெடுக்கப்படவில்லை என்றும், மேலும் வாகனத்தின் முன் கண்ணாடியை துளைத்து சென்றதாக கூறப்படும் தோட்டாவின் வெளியேறும் புள்ளி இன்னும் அடையாளம் காணப்படவில்லை எனவும் சட்டத்திரணி அருளரசு சுட்டிக்காட்டியுள்ளார். இருதரப்பு வாதங்களையும் பரிசீலித்த நீதவான், நீதி வழங்கப்படுவது மாத்திரமல்லாமல் அது முறையாக வழங்கப்படுகிறது என்பது பொதுமக்களுக்கு புலப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய போலீஸ் விசாரணையில் உள்ள குறைபாடுகள் மற்றும் அதிருப்தியை கருத்தில் கொண்டு மேலதிக விசாரணைகளை கொழும்பு சிஐடியினரிடம் ஒப்படைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள காவல்துறையினர் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட இந்திய செயற்கைக்கோள் தொலைக்காட்சி சேவைகளை விற்பனை செய்யும் பல வணிக நிறுவனங்களில் சோதனைகளை நடத்தி விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த உபகரணங்களை பறிமுதல் செய்துள்ளனர். தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையமான TRCயின் அறிவுறுத்தலின் பேரில் வியாழக்கிழமை இந்த ஆய்வுகள் நடத்தப்பட்டன. இது அத்தகைய சேவைகளை அங்கீகரிக்கப்படாத விற்பனை மற்றும் பயன்பாட்டில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. இலங்கையில் இந்திய செயற்கைக்கோள் தொலைக்காட்சி சேவைகளை பார்ப்பது அல்லது பணம் செலுத்துவது தண்டனைக்குரிய குற்றமாக என்று அதிகாரிகள் குறிப்பிட்டனர். சன் டைரக்ட், வீடியோகான், டாடா ஸ்கை மற்றும் டிஷ் டிவி போன்ற சேவைகள் சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. மேலும் இலங்கை முழுவதும் பரவலாக உபகரணங்கள் விற்கப்படுகின்றன. இதன் விளைவாக இலங்கையில் இருந்து இந்தியாவிற்கு மில்லியன் கணக்கான ரூபாய் சட்டவிரோதமாக மாற்றப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த சேவைகளின் விற்பனையாளர்கள் மற்றும் பயனர்கள் அடையாளம் காணவும் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை தொடங்கவும் காவல்துறைக்கு TRC அறிவுறுத்தியுள்ளது. இந்த உத்தரவை தொடர்ந்து சட்டவிரோத விற்பனையில் ஈடுபட்டுள்ள கடைகளை காவல்துறை ஆய்வு செய்ய தொடங்கியுள்ளது. மேலும் அங்கீகரிக்கப்படாத உபகரணங்களை பயன்படுத்துவது கண்டறியப்பட்ட குற்றவாளிகள் மற்றும் வாடிக்கையாளர்கள் மீது வழக்கு தொடர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய விமானப்படை சமீபத்தில் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் துண்டு பிரசுரங்களை வீசி லெபனான் குடிமக்களை ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளது. லெபனான் உங்களுடையது, வேறு ஒருவருடையது அல்ல. உங்கள் நிலம் உங்களுடையது. ஈரான் தலைமையிலான ஹெஸ்புல்லாவுக்கு உங்களை எளிதாக இரையாக்கிக் கொள்ள விடாதீர்கள். உங்கள் அண்டை வீட்டார் நலமாக இருந்தால் நீங்கள் நலமாக இருக்கிறீர்கள் என்ற கொள்கையில் நம்பிக்கை கொண்டு 504வது இஸ்ரேலிய ராணுவ படைப்பிரிவு லெபனான் மற்றும் அதன் மக்களின் எதிர்காலத்தை உறுதி செய்ய பாடுபடுகிறது போன்ற வசனங்கள் அதில் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலேவை சிறைக்குள் வைத்து கொலை செய்ய அரசு முயற்சிக்கிறதென தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச குற்றம் சுமத்தியுள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசியல் பழிவாங்கல்களுக்காகவே அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டுள்ளார். சுத்தமில்லாத ஒரு சிறையினுள் அவர் அடைத்து வைக்கப்பட்டுள்ளார். பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட அவர் தொடர்பாக நீதிமன்றத்திற்கு இதுவரை முழுமையான அறிக்கை சமர்ப்பிக்கப்படவில்லை. கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் எலிகள் ஓடித் திரியும் ஒரு அசுத்தமான சிறையிலேயே அவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். சுகாதார வசதியற்ற மலசல கூடத்திற்கு அருகில் அவர் வைக்கப்பட்டுள்ளதால் அவர் கடுமையான நோய் தொற்றிற்கு உள்ளாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இவ்வாறான சூழலில் அவரை வைத்திருப்பதன் மூலம் சிறைக்குள்ளேயே அவரை படுகொலை செய்ய அரசு முயற்சிக்கிறது. அரசின் இந்த முறையற்ற செயற்பாட்டிற்கு இடமளிக்க முடியாது. சுரேஷ் சாலேவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வலியுறுத்தி கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு முன்பாக பாரிய சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுக்க தயாராக உள்ளோம். நாட்டின் மக்கள் அனைவரும் இந்த நீதிக்கான போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அரச வங்கியொன்றில் 2024ஆம் ஆண்டு 2 மோதிரங்களை அடகு வைத்த நபர் அதை மீட்பதற்கு இவரிடம் சென்றபோது வேறு மோதிரங்கள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். ஹட்டன் டிக்கோயா நகரசபைக்குட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள வங்கியொன்றில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மோதிரங்கள் வேறு நபரிடம் மாறிச் சென்றதை அறிந்து கொண்ட வங்கி அதிகாரிகள் அவற்றை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகளில் இறங்கியிருப்பதாக தெரிய வந்துள்ளது. சம்பவம் குறித்து தெரிய வருகையில், டிக்கோயா பகுதியை சேர்ந்த நபர் ஒருவர் 2024 ஜனவரி 30ஆம் தேதி தனது மனைவியினதும் மோதிரங்களை அரச வங்கியொன்றில் அடகு வைத்து பணம் பெற்றுள்ளார். பின்பு ஒரு வருடம் கழித்து அதற்கான வட்டி தொகையை கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் செலுத்தியுள்ளார். தனது 2 மோதிரங்களையும் மீட்பதற்காக இவ்வருடம் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி மேற்படி வங்கிக்கு சென்றுள்ளார். மொத்த கொடுப்பனவை செலுத்திய பின்னர் வங்கி அடகு நகை பெட்டகத்தில் இருந்து மோதிரங்கள் கொண்டு வரப்பட்டன. மோதிரங்களை அவதானித்தவர் அதிர்ச்சியடைந்து அவை தான் அடகு வைத்த மோதிரங்கள் அல்ல என ஊழியர்களுக்கு தெரியப்படுத்தினார். அது குறித்து வங்கி அதிகாரியிடம் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து நிலைமையை உணர்ந்து கொண்ட வங்கி முகாமையாளர் ஒரு வாரம் கழித்து வரும்படியும் மோதிரங்களை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் கூறியுள்ளார். இதனை அடுத்து தான் செலுத்திய பணத்தையும் அவர் மீள பெற்றுக் கொண்டுள்ளார். எனினும் ஒரு வாரம் கழித்து அவர் சென்றபோது அவருக்கு மோதிரங்கள் கிடைக்கவில்லை. இதனையடுத்து அவர் ஹட்டன் போலீஸ் தலைமை காரியாலயத்திற்கு முறைப்பாடு ஒன்றை செய்வதற்காக சென்றுள்ளார். சம்பவத்தை செவிமடுத்த போலீஸ் அதிகாரி இது குறித்து வங்கியின் பாதுகாப்பு கேமராவை சோதனை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார். அவர் முறைப்பாட்டை பதிவு செய்யாமல் 2 நாட்கள் கழித்து மீண்டும் வங்கி கிளைக்கு சென்றபோது அவரது மோதிரம் வேறு நபருக்கு தவறுதலாக சென்று விட்டதாகவும் அவரை தொடர்பு கொண்டு அதை மீண்டும் கொண்டு வந்து தரும்படி தகவல்கள் அனுப்பியுள்ளதாகவும் வங்கி முகாமையாளர் தெரிவித்துள்ளார். தான் அடகு வைத்த 2 மோதிரங்களின் எடை 5.3 கிராம் என்று கூறும் குறித்த நபர் வங்கி முகாமையாளர் ஒரு மோதிரமே அடகு வைக்கப்பட்டதாக ஒரு கட்டத்தில் கூறியதாகவும் இது தொடர்பில் தான் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதாகவும் மோதிரங்கள் கிடைக்காவிட்டாலும் அதன் எடைக்கேற்ப தற்போதைய சந்தை விலை பெறுமதியை எதிர்பார்த்துள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் பாதுகாப்பாக இருக்கும் என அரச வங்கியில் அடகு வைத்த நகை மாறிப்போயுள்ள சம்பவம் ஊழியர்களின் மெத்தனத்தை காட்டுவதாக பலரும் விசனம் வெளியிட்டுள்ளனர். மத்திய கிழக்கில் நடந்து வரும் மோதல்கள் காரணமாக உலகளாவிய எரிசக்தி விநியோக சங்கிலிகளில் ஏற்படும் இடையூறுகள் குறித்து கவலைகள் அதிகரித்து வரும் நிலையில் எரிபொருள் விநியோகத்தை பெறுவதற்காக இலங்கை ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளது. ரஷ்ய எண்ணெய் வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து விவாதிக்க வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் நேற்றைய தினம் வெளியுறவு அமைச்சகத்தில் இலங்கைக்கான ரஷ்ய தூதர் லெவனேஸ் தாகரியனுடன் அவசர சந்திப்பை நடத்தியுள்ளார். ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை முன்னர் தடை செய்திருந்த தடைகள் நீக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த விவாதங்கள் நடந்துள்ளன. இதனால் தடையற்ற எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்வதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இலங்கை இந்த விருப்பத்தை ஆராய முடியும். சந்திப்பின் போது இலங்கையின் தொடர்ச்சியான எரிபொருள் விநியோகத்தை பராமரிப்பதற்கான கூடுதல் நடவடிக்கையாக ரஷ்ய எரிபொருளை பெறுவது குறித்து அமைச்சர் விவாதித்துள்ளார். இலங்கையின் கோரிக்கையை ரஷ்ய அரசாங்கத்திற்கு உடனடியாக தெரிவிக்க தூதர் தாகரியன் ஒப்புக்கொண்டுள்ளார் மற்றும் தேவையான ஏற்பாடுகளை எளிதாக்குவதற்கு தொடர்புடைய நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து செயற்படுவதாக உறுதியளித்துள்ளார். தேவைப்படும் போதெல்லாம் இலங்கைக்கு உதவ ரஷ்யா தயாராக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்று வரை நீடிக்கும் வெப்பமான வானிலைக்கான எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி 15 மாவட்டங்களின் சில இடங்களில் மனித உடலில் உணரப்படும் வெப்ப குறியீடு எச்சரிக்கை நிலை வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதென்று அவர்கள் எச்சரித்துள்ளனர். மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர்ச்சூழல் மற்றும் அதனால் ஏற்படக்கூடிய பொருளாதார பாதிப்புகளை வரையறுத்துக் கொள்வதற்கு இந்து சமுத்திர பிராந்திய வலய நாடுகளின் அரச தலைவர்களுடன் அடிக்கடி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இவ்வாறு பேச்சுவார்த்தை நடத்துவது இலங்கைக்கு மிகவும் முக்கியமானது என அவர் வலியுறுத்தியுள்ளார். உலகில் நிலவி வரும் போர்ச்சூழல் உள்ளிட்ட சில முக்கிய காரணிகள் தொடர்பில் அவர் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய நாடுகள் குண்டு தாக்குதல் நடத்தி வருவதாகவும் மறுபுறத்தில் ஈரான் பிராந்திய வலயத்தின் உறுப்பு நாடுகள் மீதே
தாக்குதல் நடத்தி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரான் கப்பல் ஒன்றை அமெரிக்க ராணுவத்தினர் நீர்மூழ்கி கப்பல் ஒன்றின் ஊடாக எமது சமுத்திர பகுதியில் தாக்கி அளித்துள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு எவ்வித எதிர்வினையோ அல்லது குறைந்தபட்ச பொறுப்பு கூறலோ வெளிப்படுத்தவில்லை எனவும் இதன் ஊடாக இன்று எங்களுக்கான அங்கீகாரம் கிடையாது என்ற நிலைமை வெளிப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் ஐரோப்பிய நாடுகளும் ஒன்றுடன் ஒன்று பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். எனினும் இந்த சமுத்திர பிராந்திய வலய நாடுகளில் அவ்வாறான எந்த ஒரு நிலைமையும் அவதானிக்க முடியவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நெருங்கிய ஒத்துழைப்பு மற்றும் தனிப்பட்ட ரீதியான பேச்சுவார்த்தைகள் இன்றி நாம் எதிர்பார்க்கும் ஒத்துழைப்பை கட்டியெழுப்ப முடியாது என தெரிவித்துள்ளார். நாம் அடிக்கடி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். அரசியல் மற்றும் சமுத்திர பாதுகாப்பு, வாணிபம், பொருளாதாரம், மீன்பிடித்துறை, விவசாயம், காலநிலை மாற்றம் போன்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பில் அரசு தலைவர் மட்ட பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என தாம் முன்மொழிவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாம் துறைமுக வசதிகளை விஸ்தரிக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா இன்று உலக நடவடிக்கைகளிலிருந்து விலகி செல்வதாகவும் அது ஒரு புறத்தில் பிராந்திய வலயத்தின் பாதுகாப்பு மற்றும் அபிவிருத்திக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்து சமுத்திர பிராந்திய வலய நாடுகள் ஒரு திட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். புதிய மேல் நீதிமன்ற நீதிபதியாக எஸ். சதீஸ்தரன் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான நியமன கடிதத்தை ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து எஸ். சதீஸ்தரனிடம் வழங்கியுள்ளார். இலங்கை நீதித்துறை சேவையில் விசேட தர அதிகாரியான இவர் பல வருடங்களாக நீதித்துறையில் காத்திரமான பங்களிப்பை வழங்கி வந்துள்ளார். முன்னதாக சாவகச்சேரி மாவட்ட நீதிபதியாக பணியாற்றி மக்கள் மத்தியில் நன்மதிப்பை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரது இந்த உயர்வு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் நீதித்துறை சார்ந்து இயங்கும் சட்டத்திறனிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் இஸ்ரேல் போர் ஆரம்பித்து இன்றுடன் 2 வாரங்களை தொடவுள்ள நிலையில் ஈரான் தாக்குதலில் அமெரிக்க படை நிலை குலைந்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. குவைத்தில் அமெரிக்க படையினர் நிலை கொண்டிருந்த தளம் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் ஏற்கனவே உயிரிழந்த 7 தேசிய பாதுகாப்பு படை வீரர்களை தவிர பெருமளவிலான சிப்பாய்கள் காயமடைந்துள்ளமை கடந்த 24 மணித்தியாலங்களில் அம்பலமாகியுள்ளது. ஆரம்பத்தில் உயிரிழப்புகள் மட்டுமே அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது 100 தொடக்கம் 150 வரையான அமெரிக்க சிப்பாய்கள் இந்த தாக்குதல்களில் காயமடைந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. காயமடைந்தவர்கள் அமெரிக்காவில் உள்ள 2 ராணுவ மருத்துவமனைகளுக்கும் ஜெர்மனியின் லேர்ன்ஸ்டுலில் உள்ள ராணுவ மருத்துவமனைக்கும் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக அல் ஜசீரா செய்திகள் வெளியிட்டுள்ளது. அதேவேளை காயமடைந்த நிலையில் ஜெர்மனிக்கு கொண்டு செல்லப்பட்டவர்களில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் அதில் ஒருவருக்கு உடல் உறுப்பு ஒன்றை அகற்ற வேண்டிய நிலை ஏற்படலாம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. போர் ஆரம்பித்து சுமார் 2 வாரங்கள் ஆகவுள்ள நிலையில் இவ்வளவு அதிகமானோர் காயமடைந்த தகவலை அமெரிக்க ராணுவம் இதுவரை ஏன் பகிரங்கப்படுத்தவில்லை என்ற பலத்த சந்தேகம் எழுந்துள்ளது. அதேவேளை மத்திய கிழக்கு மோதல்கள் தீவிரமடைந்து வரும் நிலையில் அமெரிக்க தரப்பு பாதிப்புகள் குறித்த உண்மையான விவரங்களை மறைப்பதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச மற்றும் இருவர் மீது 8.85 மில்லியன் ரூபாய் இழப்பீடு சட்டவிரோதமாக பெற்றதாக கூறப்படும் வழக்கில் விசாரணைகள் முடிவடைந்துள்ளதாக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. 2022ஆம் ஆண்டு இலங்கை போராட்டங்களின் போது செவனகல பகுதியில் உள்ள இலங்கை மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான நிலத்தில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டதாக கூறப்படும் கட்டடம் மற்றும் பிற சொத்துக்கள் அளிக்கப்பட்ட சம்பவத்துடன் இந்த வழக்கு தொடர்புடையது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இழப்பீட்டு அலுவலகத்தின் அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்து சொத்துக்காக ரூபாய் 88,50,000 இழப்பீடு பெற்றதாக கூறப்படுகிறது. கொழும்பு கூடுதல் நீதவான் லஹிரு சில்வா முன் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பிறகு ஜூலை மாதம் 10ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.